No corruption. தமிழ் வணக்கம். சீன அதிபர் ஜி ஜின்பிங் கடும் நடவடிக்கை. ஊழலுக்கு எதிராக 2 முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர பாதுகாப்பு துறையில் இருந்து 100 பேர் வரை பதவியிலிருந்து தூக்கப்பட்டிருக்கின்றார்கள். பலர் காணாமலே போயிருக்கின்றார்கள். சீன அதிபர் ஜி ஜின்பிங் எதற்காக இதை செய்கின்றார்? 2026ஆம் ஆண்டு ஊழலுக்கு எதிரான அவருடைய போர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சீனாவினுடைய இராணுவம் முற்று முழுதாக களையெடுக்கப்பட்டு சீர்திருத்தப்பட வேண்டும் என்று அவர் கருதுகின்றார். கடந்த 7ஆம் திகதி எந்தவிதமான ஈவு இரக்கமும் இல்லாமல் 2 பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது சீனாவினுடைய நீதிமன்றம். முதலாவது லீ ஜெங்பு. இவர் 2023ஆம் ஆண்டு 7 மாதங்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்து பதவியிலிருந்து தூக்கப்பட்டவர் ஆவார். இவர் இழைத்த குற்றம் லஞ்சம் வாங்கியது, லஞ்சம் கொடுத்தது. இவை 2ம் சகிக்க முடியாத குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன. 2வது பாதுகாப்பு அமைச்சர் வெய் பெங்ஹே. இவர் 2018 2023 வரை சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். பல கோடி டாலர்களை கொள்ளையடித்திருக்கின்றார். இந்த இருவருக்கும் அளிக்கப்பட்டிருக்கின்ற மரண தண்டனை சீன இராணுவத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு ஓர் அதிர்ச்சி சங்கொலியாக இருப்பதாக கருதப்படுகின்றது. ஆனால் இவர்களுக்கு நேரடியாக மரண தண்டனை வழங்கப்படும் என்று கூற முடியாது. அடுத்த 2 வருடங்கள் கண்காணிப்பு காலமாகும். இந்த காலத்தில் இவர்களுடைய நடத்தை எப்படி இருக்கின்றது என்பதை அவதானித்து இந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படும். ஆனால் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டாலும் கூட அந்த ஆயுள் தண்டனை காலமானது விடுதலை பெற முடியாத ஆயுள் தண்டனையாகவே இருக்கும். இவர்களுடைய குடும்ப சொத்துக்கள் அனைத்தும் இப்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டு விட்டன. எனவே சீன இராணுவத்திற்குள் இருக்கின்ற ஊழலை இவ்வாறுதான் ஒழிக்க முடியும் என்ற இடத்திற்கு சீன அதிபர் வந்திருக்கின்றார். அவருடைய இந்த நோக்கத்திற்கான காரணம் என்ன? சீன இராணுவத்திற்கு ஜி ஜின்பிங் கடைசி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். மக்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய பணத்தில் பெருந்தொகையான பணத்தை சீன இராணுவத்திற்கே அவர் ஒதுக்குகின்றார். இதற்கு காரணம் வருகின்ற போர். தைவானுடனான ஒரு போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பசிபிக் பிராந்தியம் போர்க்களமாக மத்திய கிழக்கு போல மாறக்கூடிய இன்னொரு சூழ்நிலை எரிமலை போல வெடிக்க காத்திருக்கின்றது. இதில் எது வரும் என்று தெரியாது. எனவே சீன இராணுவத்தை மிக மிக கூர்மைப்படுத்தி வைத்திருக்காவிட்டால் இந்த போர்களை சந்திக்க முடியாது என்பதனால் ஈவு இரக்கம் இல்லாமல் இந்த நடவடிக்கைகளை அவர் ஆரம்பித்திருக்கின்றார். 2வது, சீன இராணுவத்தினுடைய ஊழல் தைவான் மீதான படையெடுப்பை தொடர்ந்து பின்போட வைத்துக் கொண்டிருக்கின்றது. எந்த பக்கத்தால் நகர்ந்தாலும் அங்கே ஓர் ஊழல் வந்து நகர முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது. தனி மனித ஆசைகளினால் வருகின்ற இந்த ஊழல் ஒரு தேசத்தை எப்படி பாதிக்கின்றது என்பதை இந்த ஊழல் பேர்வழிகளினால் கண்டுகொள்ள முடியவே இல்லை. இவர்களுக்கு எடுத்து சொல்லி இவர்களுக்கு புரியவும் இல்லை. எனவே மரண தண்டனையை தீர்த்து விடுங்கள் என்று அவர் இறுக்கமான முடிவை எடுத்திருக்கின்றார். கடந்த 2 வருட காலங்களில் 100 பேர் வரை இவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பலர் திடீரென காணாமலே போயிருக்கின்றார்கள். ஜி ஜின்பின்னுடைய வலது கை என்றும் நெருக்கமானவர் என்றும் கூறிய ஜங் ஜூக்சியா திடீரென பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பொழுது சீன இராணுவத்தினால் நம்ப முடியவில்லை. வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்ற பேதமே கிடையாது. இராணுவத்திற்குள் வேண்டியவர்கள் ஊழல் செய்தாலும் அவர்களுக்கு இதுதான் கெதி என்பதும் அங்கு தயவு தாட்சண்யம் கிடையாது என்பதையும் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் திட்ட தெளிவாக சீன இராணுவத்திற்கு கூறி வருகின்றார். மேலும் பாதுகாப்பு அமைச்சர்களாக இருந்த இருவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரே அடியான மரண தண்டனை சீன வரலாற்றில் இதுவரை நடைபெற்றதாக இல்லை. இதனால் இதை எல்லோரும் திரும்பி அச்சத்துடன் பார்க்கின்றார்கள். இதற்கு காரணம் சீனா
சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் தன்னுடைய அதிகாரத்திற்கு எதிராக யாராவது முளைப்பார்களாக இருந்தால் அவர்களை முளையிலேயே கிள்ளி விடுகின்ற தன்மை உடையவராக இருக்கின்றார். இரண்டாவது, ஊழல்வாதிகளாக இருந்தால் ஊழல் தன்னை வீழ்த்தும் என்பது அவருக்கு தெரியும். அதற்கு முன்னதாக ஊழலை அவர் வீழ்த்தி விடலாம் என்று முயற்சி எடுத்திருக்கின்றார். இந்த நடவடிக்கை காரணமாக அச்சத்தினால் ஊழல் குறையும் என்று எதிர்பார்க்கின்றார். ஆனால் அச்சத்தினால் ஊழல் குறைந்தாலும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னதாக ஊழலாக மாறிவிடுமோ என்ற பயத்தினால் அது பற்றி பல இடங்களிலும் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே இருக்க அந்த காரியத்தை உடனடியாக செய்ய முடியாமல் போய்விடும். இதனால் ஊழல் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை வந்தாலும் கூட ஊழலால் ஏற்படுகின்ற நஷ்டத்தை விட ஊழல் இல்லாத பொழுது ஏற்படுகின்ற நஷ்டம் பெருநஷ்டமாக மாறிவிடுவதும் உண்டு. இது ஊழலை ஒழிக்க புறப்படுகின்றவர்கள் கற்றுக்கொள்ளாத கள நிலவரமாக இருப்பதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். சீனாவினுடைய ஏவுகணை தயாரிப்பிற்கு சீன அதிபர் பெருந்தொகையான பணத்தை ஒதுக்கி இருந்தார். ஆனால் அந்த பணம் சூறையாடப்பட்டிருக்கின்றது. பல பில்லியன் டாலர்கள் ஊழல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதை சீனாவினுடைய அதிபர் கண்டுபிடித்த காரணத்தினால் தான் அவர் கடும் சீற்றம் அடைந்திருக்கின்றார். ஜி ஜின்பின் இது ஒரு புரட்சிகரமான தூய்மைப்படுத்தல் என்று இதற்கு தலையங்கம் வைத்திருக்கின்றார். முன்னர் சீனாவினுடைய அதிபராகவும் ஸ்தாபகராகவும் இருந்த மாவோ சேதுங் அவர்கள் அரசியல் அதிகாரம் என்பது துப்பாக்கி முனையில் இருந்து பிறக்கின்றது என்று கூறினார். அவருடைய கருத்து தான் சீன அதிபர் ஜி ஜின்பின்னுடைய தாரக மந்திரமாக இருப்பதனால் ஈவிரக்கம் இல்லாமல் இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு வேறு வியாக்கியானங்களும் கூறப்படுகின்றது. சீன அதிபர் இராணுவத்தின் மீதான தன்னுடைய பிடியை தொடர்ந்து இறுக்கி கொண்டு வருகின்றார். தனக்கு ஆபத்து வருவதாக இருந்தால் அது சீன இராணுவத்திற்கு உள்ளே இருந்துதான் வரும். ஆகவே அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் களை எடுப்பையும் அவர் காலத்திற்கு காலம் இப்படி செய்து வருகின்றார். இந்த விவகாரத்தில் தளர்வாக நடந்தால் தனது ஆட்சிக்கே ஆபத்து என்றும் அவர் கருதுகின்றார். சீனா ஒரு சர்வதேச மோதலை எதிர்கொண்டிருக்கின்ற வேளையில் ஊழலை தோளில் சுமந்தபடி சர்வதேச போர்க்களங்களை வெற்றி பெற முடியாது என்பதனால் கடும் நடவடிக்கைகளை அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அதேவேளை அவருடைய அதிகாரம் தளர்வு நிலையை அடைந்து கொண்டு செல்லுகின்ற காரணத்தினால் அதை காப்பாற்றுவதற்காகவும் இதை செய்கின்றாரா என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது. சீன அதிபரின் பின் யார் என்கின்ற கேள்வி வந்தாலே அது கேட்கக்கூடாத கேள்வியாக மாறிவிடுவதையும் கவனிக்க முடிகின்றது. சீனாவினுடைய இந்த நிலைதான் இப்பொழுது ரஷ்யாவிலும் ஆகியிருக்கின்றது. ரஷ்யா தொடர்பான செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே. No corruption.